ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றியப்பா. எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய ஏக்கங்கள், பாரங்கள், விருப்பங்கள், சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த வாரம் நாம் தியானித்தோம். இந்த நித்திய உடன்படிக்கையின் அனுபவங்கள் என்ன? இன்றைக்கு நாம தியானிக்க போகிறது இந்த சத்தியத்தை தான் நாம தியானிக்க போகிறோம். இந்த நித்திய உடன்படிக்கை என்பது ஆதியிலே, தொடக்கத்தில் இருந்தே நோவாவோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். தேவனுடைய இருதயம் கிருபை என்பதை காண்பிக்கிறார். அங்கு ஒரு தண்டனை இருந்தாலும், ஒரு தீர்ப்பு இருந்தாலும், அங்கு அவருடைய கிருபை காக்கின்றது என்பதை ஒரு அடையாளமாக அதை காண்பிக்கிறார். ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை, கிறிஸ்துவை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு உடன்படிக்கை, கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்படும் வாக்குத்தத்தத்தை குறித்த ஒரு உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம் மூலம், மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம், அது மீட்பரிடம் வழி நடத்தக்கூடிய ஒரு நியாயப்பிரமாணமாக இருந்தது. இன்னும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நிழலாக இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்லப்பட்டது. அவர் என்ன செய்ய போகிறார், அவருடைய இரத்தம் என்ன செய்ய போகிறது, அந்த மீட்பில் என்ன கொடுக்கப்பட போகிறது என்ற கிருபையை குறித்த நிழலாக அவையெல்லாம் சொல்லப்பட்டது. இறுதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நித்திய உடன்படிக்கையை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த நித்திய உடன்படிக்கை என்பது என்றென்றைக்குமான உடன்படிக்கை, நிரந்தரமான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை யாரும் என்ன செய்ய முடியாது, ரத்து செய்ய முடியாது, உடைக்க முடியாது. இதற்கு கால வரை இல்லை. அதற்கு தான் அதனுடைய பெயர் நித்திய உடன்படிக்கை. வாசிக்கலாம். எபிரேயர் 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நித்திய உடன்படிக்கையை செய்திருக்கிறது. இந்த நித்திய உடன்படிக்கையில நமக்கு நித்தியமான மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நித்தியமான மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நித்தியமான வாழ்வு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நித்தியமான உறவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்விற்கு நாம சுதந்திரவாளிகளாக நித்தியமாக நாம இருக்கிறோம். நித்திய பாதுகாப்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே நித்தியமாக என்றால் அழிவில்லாதது, நிரந்தரமானது, என்றென்றைக்குமானது. இது இன்றைக்கு ஒரு நாள் தான், இல்லை இத்தனை வருடங்கள், இல்லை இத்தனை காலங்கள் என்று அதற்கு கால வரையறை கிடையாது. என்றென்றைக்குமானது. அதனாலதான் அதற்கு பெயர் நித்தியம். இந்த நித்திய உடன்படிக்கையில
நமக்கு நித்தியமான ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பு, நித்தியமான ரட்சிப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் தேவனுக்கும் நமக்குமான உறவு மிகவும் நெருக்கமாக என்ன செய்யும் இருக்கும். அந்த நித்திய உடன்படிக்கையில நமக்கு என்ன உரிமைகள், வாழ்வு, விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க முடியும். தேவன் என்ன நோக்கத்துக்காக இந்த நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தினாரோ, என்ன நோக்கத்துக்காக நித்திய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் அனுபவித்து அவருடைய நாமத்தை என்ன செய்ய முடியும்? மகிமைப்படுத்த முடியும். ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? ஒரு பொருளை படைத்தோம் என்றால் அந்த பொருளுக்கு ஒரு பயன் உண்டு. ஒரு நோக்கத்தோட தான் அதை என்ன செய்வோம்? உருவாக்குவோம். அதுபோல தேவன் நம்மை படைத்ததற்கும் நாம் விழுந்து போன போது அதை மீட்டு எடுத்ததற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு நோக்கத்தோடு இந்த ரட்சிப்பை நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த நித்திய ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா ஒரு முறை இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு என்றென்றும் பாதுகாக்கப்படும் ரட்சிப்பு. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு முறை இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு என்றென்றும் பாதுகாக்கப்படும் ரட்சிப்பு. இதுக்கு பேரு தான் நித்தியமான ரட்சிப்பு. சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு நீங்க வேதம் வாசிக்கிறீங்க, ஒரு நல்ல செயல் செய்றீங்க, 1 மணி நேரம் நீங்க ஜெபிக்கிறீங்க. உங்களுக்கு தேவனோடு ஒரு நெருக்கம் இருப்பது போல உங்களுக்கு என்ன செய்யும்? உணர்வு வரும். நீங்க ஜெபிக்கும் போது நான் இன்றைக்கு நிறைய ஜெபிச்சிருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். ஒரு நாள் உங்களால வேதம் வாசிக்க முடியல, சில காலங்கள் உங்களால வாசிக்க முடியல, அவரை தேட முடியல, இல்லை உங்களுடைய பலவீனத்துல நீங்க விழுந்து போறீங்க, ஒரு பாவ செயல்லையே விழுந்து போறீங்க, அவரை விட்டு தூரமா போறீங்க. நீங்கள் தேவனை நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? உங்களால தைரியமா அவர்கிட்ட பேச முடியுமா? உங்களுடைய கேள்விக்கான பதில தைரியமா அவர்கிட்ட இருந்து பெற முடியுங்கிற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? இல்ல. அவருக்கும் எனக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்று நாம் எதை வைத்து நினைக்கிறோம்? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? தேவனுக்கும் நமக்குமான உறவு எதன் அடிப்படையில் இருக்கிறது? எப்படி தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார்? எப்படி அவர் நம்மை பார்க்கிறார்? நம்முடைய செயல்களின் அடிப்படையில் நாம் அவரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. அவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அவர் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ரட்சிப்பு என்பது நம்முடைய செயல்களின் அடிப்படையில் உண்டானவை இல்லை. இந்த ரட்சிப்பு என்பது தற்காலிகமானதும் இல்லை. நல்ல கவனமா கேளுங்க. இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது கிடையாது? தற்காலிகமானது கிடையாது. அதுபோல இந்த ரட்சிப்பு நிபந்தனையின் அடிப்படையிலையும் அவர் என்ன செய்யல? கொடுக்கல. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு என்ற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பெயர்களோ அத்தனை பெயர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? அதிகாரம் கொடுத்தார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு தகுதி தான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல், அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுதல். அவர் என்ன செய்திருக்கிறாரோ அதை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுதல் மாத்திரமே நம்முடைய பங்கு. யார் ஒருவர் அவரை விசுவாசிக்கிறார்களோ, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அடுத்த வினாடியே தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அப்படி என்றால் இதில் எந்த நிபந்தனையும் இல்லை. இதையெல்லாம் செய்தால் என்னுடைய பிள்ளை, இதையெல்லாம் செய்யவில்லை என்றால் நீ ரட்சிப்பை இழந்து விடுவாய், இந்த ஒரு நிபந்தனையை அவர் என்ன செய்யல?
கொடுக்கல. ஒரே ஒரு காரியம், அவரை விசுவாசித்து அவரை என்ன செய்து கொள்ளணும்? ஏற்றுக்கொள்ளணும். இந்த ரட்சிப்பு நீங்க ஜெபிக்கும் போது உண்டு, நீங்க ஜெபிக்கவில்லை என்றால் இழந்து விடுவீர்கள் என்று என்ன செய்யல? சொல்லல. ஏனென்றால் இது நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. இன்னும் சொல்ல போனா, நீங்க தவறி விழுந்தீர்கள் என்றாலும் ரட்சிப்பை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? இழக்க மாட்டீங்க. இதற்கு நிறைய விரிவான சத்தியங்களை நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ உங்க ஆவியில புதிய சிருஷ்டியாக என்ன செய்றீங்க? மாற்றப்பட்டிருக்கிறீங்க. அந்த ஆவிய புதிய ஆவியாக தேவ வித்தினால் மறுபடியும் அவர் என்ன செய்திருக்கிறார்? ஜெனிப்பித்திருக்கிறார். அதுல பாவம் செய்யற இயல்பு கிடையாது. தம்முடைய பரிசுத்தத்தினால் அந்த ஆவியை என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். தாம் தங்கி இருக்கின்ற உறைவிடமாக அந்த ஆவியை என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். நீங்க தவறி விழும் பொழுது உங்க ஆவிக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்முடைய மறுரூபமாக்கப்படாத சிந்தனை, இன்னும் மறுரூபமாக்கப்படாத நம்முடைய சரீரம் இன்னும் அந்த பலவீனத்துல என்ன செய்கிறது? இருக்கிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய மாட்டாங்க? பாவம் செய்ய மாட்டாங்க. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நம்முடைய ஆவியை அவன் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த புதிய ஆவியை பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டிருக்கிறார். உங்களுடைய நாமம் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பை ஒருவரும் என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ள முடியாது. சாத்தான் அதை என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ள முடியாது. உங்களுடைய பலவீனங்கள் என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ள முடியாது. உங்களுடைய சூழ்நிலைகள் அதை உடைந்து போக செய்ய முடியாது. ஏனென்றால் இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடிப்படையில் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நித்திய ரட்சிப்பு என்றால் ஒரு முறை இயேசு கிறிஸ்து அந்த ரட்சிப்பை என்ன செய்திருக்கிறார்? அவருடைய இரத்தத்தினால் கொடுத்திருக்கிறார். என்றென்றும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை பாதுகாக்கிற வேலை யார் வேலைதான்? அவருடைய வேலை. ஏனென்றால் அவருடைய கரம் அதில் இருக்கிறது. எபிரேயர் 5:9 வாசிக்கலாம். தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அவர் கொடுத்த ரட்சிப்பை தற்காலிகம் அல்ல, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இல்லை. ஒரு நாள் அதை பெற்றுக்கொண்டு மறுநாள் இழந்து போகின்ற அனுபவமும் இல்லை. அதை இந்த உலகமோ சாத்தானோ சூழ்நிலைகளோ அந்த ரட்சிப்பை இழந்து போக செய்ய முடியாது. நீங்க இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொன்னால் மாத்திரமே அந்த ரட்சிப்பு உங்களை விட்டு என்ன செய்யும்? போகும். ஏனென்றால் நீங்கள் அவர் எனக்கு வேண்டும் என்று அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதினால் அந்த ரட்சிப்பை நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? பெற்றிருக்கிறீங்க. அந்த ரட்சிப்புக்கு என்ன தேவையோ எல்லா பலியையும் தியாகத்தையும் ஜீவனையும் அவர் கொடுத்து சட்டப்படி நம்மை நீதிமானாக மாற்றி அந்த ரட்சிப்பை அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவான் 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவது இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவருடைய கையிலிருந்து யாரும் அதை என்ன செய்ய முடியாதா? பறிக்க முடியாதா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து யோவான் 10:29. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்தும் பறிக்க முடியாதா? பிதாவின் கரத்திலிருந்தும் நம்மளை என்ன செய்ய முடியாதா?
பறிக்க முடியாதான். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு ஒரு முறை கொடுத்த ரட்சிப்பு அது நித்தியமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நித்திய ரட்சிப்பு, அதை பாதுகாக்கிற கரமும் நம்முடைய கரம் அல்ல, அவருடைய கரம். அந்த ரட்சிப்பை யார் பாதுகாக்கிறாங்களா? அவர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். இந்த நித்திய ரட்சிப்பை முற்றுமுடிய நமக்கு கொடுக்கிறதற்கு, காக்கிறதற்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? வல்லமை உள்ளவரா இருக்கிறாரா? உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ரட்சிப்பு என்பது மீண்டும் மீண்டும் பெறக்கூடிய அனுபவம் இல்லை. ஒரே முறை நித்தியமாக பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவம். ஏன் தெரியுமா? எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரா? பூரணப்படுத்தி இருக்கிறார். பூரணம் அப்படின்னா அதுல எந்த குறையும் இல்லை. இனிமேல் செய்ய வேண்டிய கரெக்ஷன் எதுவும் இல்லை. இதுல ஒரு தேவை இருக்கு, சரியாக வேண்டும் என்ற எந்த குறையையும் அவர் என்ன செய்யல, வைக்கவில்லை. ஒரே பலியினால் என்றென்றைக்கும் அவர் பூரணப்படுத்தியதினால் அதை நம்ம மீண்டும் மீண்டும் பெற வேண்டிய தேவை இல்லை. ஒரே அனுபவம், ஒரே முறை, அது நித்தியத்துக்கும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதான், கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயு 2:13. நான் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். இந்த ரட்சிப்பு நம்முடைய செயல்களின் அடிப்படையில் இல்ல, நம்முடைய பலவீனத்தின் அடிப்படையில் இல்ல, நாம செய்கின்ற நல்ல காரியத்தின் அடிப்படையிலையும் இல்ல, தவறுகின்ற காரியத்தின் அடிப்படையிலையும் இல்ல. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். இதன் அடிப்படையில் இந்த ரட்சிப்பு அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நாம் தளர்ந்து விழுந்தாலும் சரி, பலவீனமா இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் அவர் இல்லாதது போன்ற உணர்வை நமக்கு கொடுத்தாலும் சரி, நம்மோடு அவர் இல்லை என்ற உணர்வை சோதனை கொடுக்கலாம், சூழ்நிலை கொடுக்கலாம், பிசாசு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்று கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த ரட்சிப்பை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? இழந்து போக மாட்டீங்க. இதுதான் ரட்சிப்பின் நிச்சயம். இந்த ரட்சிப்பை பாதுகாக்கிறது யாரோட வேலை? அவருடைய வேலை. நானே அதை பாதுகாக்கிறேன், வல்லவராய் இருக்கிறேன், முற்றுமுடிய நான் வல்லவராக இருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நான் எப்படி இருக்கிறேன்? உண்மை உள்ளவராகவே நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 1947 நம்ம சுதந்திரம் வாங்கணும் இந்திய தேசத்துக்கு, இல்லையா? ஒரு முறை அந்த சுதந்திரம் வாங்கணும். இப்போ வரைக்கும் அந்த சுதந்திரத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்லையா? இனிமேல் பறக்கிற தலைமுறைகளும் என்ன செய்வாங்க? அனுபவிப்பாங்க. அது போன்றதுதான் ரட்சிப்பு. நீங்கள் எப்பொழுது ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ அதனுடைய அனுபவம் நித்தியத்துக்கும் என்ன செய்யும்? தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவருடனான உறவு, அவருடனான நெருக்கம், அந்த சுதந்திரம், அந்த பாதுகாப்பு, ஆசீர்வாதம், விடுதலை, மன்னிப்பு, இது எல்லாம் நித்தியத்துக்கும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்தியத்துக்கும் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பிசாசானவன் அதை என்ன செய்ய முடியாதா? தொட முடியாதா? 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான்.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை என்ன செய்ய மாட்டானா? தொடமாட்டான். உங்க ரட்சிப்பை அவன் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. நீங்க தைரியமா அவருடைய உறவுக்குள்ள என்ன செய்ய முடியும்? வர முடியும். நித்தியமாக அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரால் நாம் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். லூக்கா 10:20 சொல்லுகிறது, நம்முடைய நாமம், நம்முடைய பெயர் எங்க எழுதப்பட்டிருக்குதா? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கொல்லாங்க நம்மளை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. நம்முடைய ரட்சிப்பை அவனால என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ள முடியாது. ரோமர் 8:38-39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இதுல சொல்லப்பட்டிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அவரது அன்பை விட்டு, அவர் கொடுத்த ரட்சிப்பை விட்டு, பாதுகாப்பை விட்டு நம்மளை என்ன செய்யாதா? பிரிக்காது. இதுதான் நித்திய ரட்சிப்பு. இந்த நித்திய ரட்சிப்புல, இந்த நித்திய உடன்படிக்கையில இந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களும் விடுதலைகளும் வாழ்வும் சுதந்திரமும் உரிமையும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு காரியம்தான் நித்திய மன்னிப்பு என்று பார்த்தோம். வாசிக்கலாம், எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு சுவிசேஷத்துல ஒரு சம்பவம் தெரியும். விபச்சாரம் செய்த ஒரு ஸ்திரீ, அந்த பெண்ணை ஏசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க. ஏசு கிறிஸ்து என்ன சொல்ல போகிறார்? அவரிடம் குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பரிசேயர் என்ன செய்யறாங்க? கொண்டு வந்து விடுறாங்க. ஏனென்றால் மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி அந்த பெண்ணை கையும் களவுமாக பிடிச்சா என்ன செய்யலாம்? கல்லெறிந்து கொலை செய்யலாம். கிருபையையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் போதிக்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சொல்ல போகிறார்? அவர் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நியாய பிரமாணம் என்னவாயிற்றுன்னு அவங்க என்ன செய்யலாம்? கேட்கலாம். கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்ப கிருபை என்னவாயிற்றுன்னு என்ன செய்யலாம்? கேட்கலாம். இதுதான் அவங்களுடைய திட்டம். அங்க இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? குனிந்து எழுத ஆரம்பிக்கிறார். உங்களில் பாவம் செய்யாதவன் முதல்ல என்ன செய்யலாம்? கல்லெறியலாம். அவர் நிமிர்ந்து பார்க்கும்போது ஒருவர் கூட அதுல என்ன செய்யல? இல்ல. ஸ்திரீயே, உன் மேல கல்லெறிய நின்றவர்கள்லாம் எங்கன்னு கேட்கிறாரு. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி என்ன செய்யாத? பாவம் செய்யாத. அங்க அந்த பெண் செஞ்சது பாவமா இருக்கலாம், அது உண்மைதான், அது பொய்யெல்லாம் இல்லை. ஆனால் அந்த பாவத்தை காட்டிலும் அதை மன்னித்து விடுதலை கொடுக்கிற கிருபை பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது ஒரு தண்டனை தான், அந்த செயலுக்கு ஒரு தண்டனை உண்டு. ஆனா அந்த கடந்த காலத்தை பார்க்காம அங்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை அந்த பெண்ணுக்கு அவர் கொடுக்கிறார். நம்முடைய தகப்பனுடைய இருதயம் அதுதான். அவர் எப்படி அன்புள்ளவரோ அது போல அவர் நீதியுள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு. அவருடைய நீதியின் இயல்பு அந்த தண்டனையை கேட்கும். உண்மைதான். நீங்க வேதத்துல முன்னாடி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய நீதி ஒரு தண்டனை என்ன செய்யும்? கேட்கும். அவர் நீதியுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். ஆனா அவருடைய அன்பானது நம்மீது அந்த தண்டனையை சுமத்த விரும்பாமல் அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை, ஆக்கினையை அங்கு இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தியது. ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாக, ஒரு நீதிபதியாக சட்டப்படி நம்முடைய பலவீனத்துக்கு, நம்முடைய ஆக்கினைக்கு, நம்முடைய தண்டனைக்கு
என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான காரியத்தை அவரே செய்து முடித்ததினால் நம்முடைய பாவத்தை அவர் என்ன செய்யல, பார்க்கல. அது போனா போகட்டும் அவர் என்ன செய்யல, விடல. நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள் என்று நம்மள என்ன செய்யல, சொல்லல. நம்மால செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் மனிதனாக இறங்கி வந்து செய்திருக்கிறார். சட்டப்படி அங்க பரலோகத்துல உள்ள கோர்ட், நீதிமன்றம் என்ன சொல்லியதோ அந்த தண்டனைய நமக்கு கொடுக்காம அவர் என்ன செய்து கொள்ளுகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனாலதான் சிலுவை என்பது நமக்கு ஜீவனை கொடுக்கின்ற இடமாக இருக்கிறது. பாவத்துக்கு ஒரு பரிகாரம், ஒரு தீர்வு, ஒரு விடுதலை சிலுவையில் கொடுக்கப்பட்டாயிற்று. தீர்வு இயேசு கிறிஸ்து தான் தீர்வு. அவருடைய இரத்தம் நம்மை ஒரு முறை சுத்திகரித்து கழுவி நம்மை சுத்தமாக மாற்றியது மட்டுமன்றி நித்தியத்துக்கும் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய சரீரத்தையும் அது சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அது நித்தியமான பலனை கொடுக்க வல்லது. அதனாலதான் அவர் நமக்கு நித்திய மன்னிப்பை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். பாவம் ஒரு பெரிய விஷயம்தான், அது உண்மைதான், அதுக்கு ஒரு விளைவு உண்டுதான். ஆனால் அதற்கு ஒரு தீர்வை அவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்க அவர் விரும்புகிறார். நீ பாவத்திலேயே என்ன செய்யாத, நின்று கொண்டிருக்காத, எழுந்து என்ன செய், வா, உனக்கு ஒரு புதிய வாழ்வை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய மன்னிப்பு நித்தியத்துக்கும் நம்மை சுத்திகரிக்கிறதற்கு எப்படி இருக்குதா, உண்மையுள்ளதா இருக்குது. நம்ம மனம் திரும்பி அவர்கிட்ட திரும்பும் போது அது உண்மையுள்ளதாக இருக்கிறது. அங்கு பரிசேயர்கள் பார்த்த மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை என்ன செய்யல, பார்க்கல. ஒரு புது எதிர்காலம் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறார். இன்றைக்கு நம்மையும் அவர் அப்படிதான் என்ன செய்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். நித்திய மன்னிப்பு, நித்திய விடுதலை. ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதுதான் நமக்கு நித்தியமான ஒரு விடுதலை. என்ன விடுதலை என்றால், பாவத்தின் சம்பளம் மரணம்தான். இந்த மரணம்ங்கிறது நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி இல்லாம போறது கிடையாது. இந்த மரணம் என்று வேதம் சொல்லுவது தேவனிடமிருந்து நித்தியமான ஒரு பிரிவு. இததான் வேதம் என்ன சொல்லுது, மரணம் என்று சொல்லுகிறது. நம்முடைய சரீரம் இந்த உலகத்துல மரித்து போயிடலாம், ஆனா நம்முடைய ஆவிக்கு என்றைக்குமே என்ன கிடையாது, மரணம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அது தேவனோடு இருக்கும். அப்படி இல்லை என்றால் அது இன்னொரு இடத்துல என்ன செய்யும், போகும். ஆவிக்கு என்ன கிடையாது, அழிவு கிடையாது. இந்த நியாய தீர்ப்புல இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணங்கிறது நித்தியமா தேவனை விட்டு பிரிகின்ற ஒரு இடம். இந்த ஆக்கினை தீர்ப்புல இருந்துதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை விடுவித்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவர் நான் நரகத்துக்கு போணுமா பரலோகத்துக்கு போணுமா என்று சொல்லுகின்ற அந்த வரிசையில நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இதிலிருந்து நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். நாமளும் ஒரு லைன்ல போய் நிற்போம். என்ன நம்ம கிட்ட கேட்கப்படும் என்றால், தேவனுடைய பிள்ளையாக நித்திய உடன்படிக்கையில நித்தியமான ஆசீர்வாதங்களையும் நித்தியமானவரை நம்முடைய ஆவியில வச்சிருந்தோமே, இவ்வளவு பெரிய தாளந்துகளை வைத்திருந்தோமே, நாம் என்ன செய்தோம் என்ற கணக்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் பேசிய பேச்சுக்கள், செஞ்ச செயல்கள், அதற்கான ரிவார்டு, பலன்கள் நமக்கு உண்டு. இந்த வரிசையில நாம நிற்போமே தவிர, நான் நரகத்துக்கு போக போறேனா பரலோகத்துக்கு போக போறேனா என்ற வரிசையில போய் நாம நிற்க போறது இல்லை. இதிலிருந்து அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார், விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நித்திய தண்டனையிலிருந்து விடுதலை, அடுத்து நித்தியமான பாதுகாப்பு. வாசிக்கலாம், யோவான் 10:28. நான் அவைகளுக்கு
நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவது இல்லை. இந்த நித்தியமான பாதுகாப்பு அப்படிங்கிறது இளையகுமாரனோட சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தந்தையோட சொத்துக்களை பிரித்து வாங்குகிறார், வாங்கி எல்லாவற்றையும் அழித்து போடுகிறார். பன்றியின் சாப்பாடு கூட அவருக்கு என்ன செய்யல, கிடைக்கல. அவர் சொத்துக்களை பிரித்து கேட்கும் போதும் அவர் யாரோட பிள்ளை? அந்த தந்தையின் மகன்தான். அதை பிரித்து வாங்கி கொண்டு தகப்பனை விட்டு தூரமா என்ன செய்கிறார், போகிறார். அப்பவும் அவர் யாரோட பிள்ளைதான்? அந்த தந்தையின் பிள்ளைதான். அங்கு சென்று பல பாவ பழக்க வழக்கத்தினால எல்லாவற்றையும் தொலைத்து போடுகிறார். அப்பவும் அவர் யாரோட பிள்ளைதான்? அந்த தந்தையின் பிள்ளை இல்லை என்று ஆகிவிடுமா? இல்ல. எல்லாவற்றையும் இழந்து பன்றிகள் சாப்பிடுகிற சாப்பாடு பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். அதாவது எனக்கு கிடைக்குமா? அவருடைய அப்பா ஒரு செல்வந்தர், அவருடைய வீட்டில் வேலையாட்கள், அவர்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு இருக்கும்போது அவருடைய மகன் குமாரனுக்கு அங்க என்ன சாப்பாடு? பன்றிகள் சாப்பிடுகின்ற தவிடு கூட அவருக்கு என்ன செய்யலையா, கிடைக்கல. இந்த பன்றிகள் சாப்பிடுற இடத்துல இருக்கும்போது அவர் யாருடைய பிள்ளை? அந்த தகப்பனின் பிள்ளை. இந்த அடையாளம் மாறுச்சா? மாறல. ஆனா என்ன மாறியது என்றால் அவருடைய அனுபவம் அங்கு மாறுகிறது. என்ன மாறியது என்றால் அவருக்கும் அவரது தந்தைக்கும் உள்ள ஐக்கியம் என்ன செய்து மாறுது. என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா? அங்கு சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல என்னை ஒரு வேலைக்காரனாவது சேர்த்து கொள்ளுவாரா என்ற ஒரு எண்ணம் அவருக்கு என்ன செய்து வருகிறது. இதுதான் நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உணர்வுகள். அவர் நம்மை நித்திய உறவோடு பார்த்து கொண்டிருக்கிறார், நித்திய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார், நித்திய பாதுகாப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரை விட்டு செல்லும் போது நாம் ரட்சிப்பை இழந்து போவது இல்லை, மகன் மகள் என்ற உறவை நாம என்ன செய்யறது இல்ல, இழந்து போறது இல்லை. நம்ம செய்கின்ற செயல்களோ அவரை விட்டு தூரமா போகும்போது அந்த உறவு ரத்து ஆவது இல்லை. ஆனா அவரோடு உள்ள ஐக்கியம் என்ன செய்கிறது, உடைந்து போகிறது. நம்ம பெற்றுக்கொள்ற அனுபவம் என்ன செய்கிறது, மாறுகிறது. என்ன செயல்கள் செய்யறோமோ அந்த விளைவுகள் என்ன செய்து வருகிறது. ஆனால் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த மகனை போல, இளைய குமாரனை போல, அந்த பாவ செயல்களை எல்லாவற்றையும் விற்று போடும் போதும் அவர் யாரோட பிள்ளைதான்? யாரோட பிள்ளை? தகப்பனின் பிள்ளைதான். எல்லாரும் அவரை விட்டு போய் அவர் தனிமையில நிற்கும் போதும் அவர் யாரோட பிள்ளைதான்? தகப்பனின் பிள்ளைதான். பன்றியின் சாப்பாடு கிடைக்காம இருக்கும் போதும் அவர் யாரோட பிள்ளைதான்? தகப்பனின் பிள்ளை. அந்தஸ்தை அவர் என்ன செய்யறது இல்ல, இழந்து போறது இல்லை. அங்க என்ன நடக்குது தெரியுமா? அவர் திரும்பி புத்தி தெளிந்து தகப்பன் கிட்ட போக வேண்டும், வேலைக்காரனாவது என்னை சேர்த்து கொள்ளணும்னு சொல்லி நான் கேட்க போறேன்னு சொல்லி அவர் திரும்பி போகும்போது தூரத்திலே அவரை கண்டு, தூரத்துல அவர் வர்றத அவரோட தகப்பன் என்ன செஞ்சாரா, பார்த்தாராம். இந்த மகனுக்கு பன்றி சாப்பிடுற சாப்பாடு கூட கிடைக்கல. அவரோட அடையாளம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் குளிச்சிருப்பாரா? அவருடைய ஆடைகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? இல்ல, அவர் முடி வெட்டியிருப்பாரான்னு தெரியாது. அவர் முக அடையாளமே, சாப்பாடு இல்லாம ஒரு முக அடையாளமே என்ன செஞ்சிருக்கும், மாறி இருக்கும். ஆடைகள் கந்தலாக இருக்கும். ஆனா தூரத்துல தகப்பன் கண்டாரா. கண்டு இவர் போறதுக்குள்ள தகப்பன் என்ன செஞ்சாரா, ஓடி போய் அவரை முத்தம் செய்து. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய தகப்பனுடைய இருதயமும். அவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் சரி அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. மனம் திரும்புவதற்கு, அவரிடம் திரும்பி வருவதற்கு, அந்த ஐக்கியத்துக்குள்ள வருவதற்கு. பிள்ளை என்ற அந்தஸ்தை நீங்க என்ன செய்யல, இழந்து போகல. அந்த ஐக்கியத்துக்குள்ள உங்களை அழைக்கிறதற்கு
அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்கு வேலைக்காரனா இல்ல, நாம எதற்கு இடம் கொடுக்கிறோமோ அதற்கு அடிமையாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மகன் அந்த தகப்பனின் பிள்ளைதான். ஆனா அந்த உலகத்தில் உள்ள பாவ செயல்களும் அந்த உலகமும் தந்தையிடமிருந்து பிள்ளையை என்ன செய்து பிரிக்கிறது. அந்த செயல்களுக்கு அவர் அடிமையா மாறும்போது அந்த விளைவுகள்ல போய் நிற்கிறார். ஆனா அவர் மன திரும்பதான் செய்யணும். மன திரும்பி அவர் வருகிறார். தந்தையிடம் போக கூட வேண்டாம், தந்தை அவரை நோக்கி என்ன செய்யறானா ஓடி வருகிறார். வேலைக்காரங்கிற அந்தஸ்து இல்ல. என்னுடைய மகன் மரிச்சு போயிருந்தா மறுபடியும் என்ன செஞ்சிட்டான், கிடைத்து விட்டான். புத்தாடை அணிவித்து இதெல்லாம் உன்னுடையது, ஊருக்கே அவர் சாப்பாடு என்ன செய்கிறார், போடுகிறார். அந்த ஐக்கியம், மறுபடியும் இணைந்த ஐக்கியத்தை கொண்டாடுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது பிதாவின் அன்பை குறிக்குது. நான் இன்னும் ஒரு எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன். நம்முடைய பிள்ளைகளே வைத்துக் கொள்ளுங்க. ஒரு சில காரியங்கள்ல சொன்ன பேச்சு கேட்கல, செய்கிற காரியங்கள் தவறா இருக்குது. நம்முடைய பிள்ளை இல்லை என்று ஆகிவிடுமா? ஆகாது இல்லையா? எப்பொழுதாவது மனம் திரும்பி நம்ம சொல்ற பேச்சு கேட்காதான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போமா இல்லையா? அப்போ தேவனை விட நாம நம்ம பிள்ளைங்களை அதிகமா நேசிக்கிறோம் இல்லையா? நாம நம்ம பிள்ளைங்களுக்கு ஜீவனை கொடுத்துருவோமா? அவரை கேள்வி கேட்கிறோம். அது எப்படி எத்தனை பாவம் செஞ்சாலும் அவர் மன்னிப்பார். உன் பாவத்தெல்லாம் விட்டுட்டு நீ அவர்கிட்ட வந்தாதான் உன்னை சேர்த்து கொள்ளுவார். நம்ம பிள்ளைங்களை நாம அப்படியா வச்சிருக்கிறோம்? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? நீ நிற்கின்ற இடத்துல எதெல்லாம் தோல்வி அடைஞ்சதோ, எதெல்லாம் நீ இழந்து போயிருக்காயோ, போனது போகட்டும், விடு. நீ மனம் திரும்பினா போதும். நம்முடைய பிள்ளைய நம்ம பாதுகாக்கிறோமே. நம்ம இப்ப அடைத்தவரின் அன்பு எப்படி இருக்கும்? என் பிள்ளை இப்போ திரும்பிராதா? இப்போ என் அன்பை அனுபவிச்சிராதா? நான் வச்சிருக்கிற சுதந்திரத்தை அதை பெற்றுக்கொள்ளாதா? எப்பொழுது திரும்பினாலும் நம்மை அணைத்து கொள்ள அவர் தயாராக இருக்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. நித்திய மீட்பு, நித்திய பாதுகாப்பு. நம்ம நிற்கிற இடத்துல இருந்து நம்மளை பாதுகாக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் குற்றம் சாட்டுகிறவர் இல்லை. என்னை விட்டு போனா இல்லையா, அதனாலதான் உனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். நீ நன்றாக அனுபவித்துட்டு வான்னு சொல்லியும் அவர் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். சொல்லி காண்பிக்கவும் மாட்டார். இதெல்லாம் சரி பண்ணிட்டு வானும் அவர் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். நீ என்கிட்ட திரும்பினா போதும், நான் என்ன செஞ்சிருவேன், சரி செய்து விடுவேன். நாம் பலவீனமானவர்களாக இருந்தாலும் அவர் நம்மை விடுவிப்பதற்கு பலம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பேதுரு கடல் மேல நடந்து போறாரு. நீர்தான் என்றால் நான் வர கட்டளையிடும்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து தான் வா அப்படின்னு சொல்றார். புயல் அடிக்குது, மழை பெய்யுது, கடல் கொந்தளிக்குது. பாதி தூரம் என்ன செய்கிறார், செல்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. அங்கு பாதி தூரம் கடல் மீது நடந்தவருக்கு இடி சத்தத்தை கேட்ட உடனே திரும்பி எங்க பாக்குறாரு, இடி மின்னலை பாக்குறாரு. ஏசு கிறிஸ்துவ பாக்குற வரைக்கும் கடல் மேல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, நடந்துகிட்டு இருக்கிறாரு. இது ஒரு பெரிய உதாரணம். இன்றைக்கு நாம எப்பொழுதெல்லாம் மூழ்கி போற மாதிரி உணர்வு வருதோ, நாம எதை பார்த்தோங்கிறத நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணி பார்க்கணும். என் பிரச்சனையை பார்த்தனா நான் அவரை பார்க்கிறேனா, அவர் செஞ்சு முடிச்ச செயல்கள், அவர் கொடுத்திருக்கின்ற உரிமைகள், அவருடைய அன்பு, அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், அவருடைய வார்த்தை, இதை நீங்க பார்த்துக்கிட்டே போற வரைக்கும் உங்க பிரச்சனைக்கு மேல உங்களால என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். இடி சத்தம் கேட்காதுன்னு வேதம் என்ன செய்யல, சொல்லல. இடி சத்தம் கேக்குது, மின்னல் அடிக்குது, புயல் கொந்தளிக்குது. இதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சில்ல, அவர் எங்க இருக்கும்போது கடல்ல வைத்து. கடல்ல புயல் மேல எழும்போது அவர் மேல என்ன வரும், தண்ணீர் படும். உணர்வுகள் என்ன சொல்லும், நீ புயலுக்குள்ள நிற்கிறாய் என்று சொல்லும். கோலியாத் கர்ஜிக்கிறது தான். அந்த சமயத்திலையும் அவரு இடிய பார்த்ததுனால உள்ள என்ன செஞ்சாரா, மூழ்க ஆரம்பிச்சாரா. விசுவாசத்துல நீ கொஞ்சமா இருக்கிற, அதனால உன்னைய காப்பாற்ற மாட்டேன்னு அவர் சொன்னாரா, இல்ல. அவர் மூழ்க தொடங்கும் போதே கையை தூக்கி என்ன செய்யற, எடுக்கிறார். நித்திய உடன்படிக்கையில இந்த பாதுகாப்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய குறைகளை சுட்டி காண்பிக்கிறவர் அல்ல, சொல்லி காண்பிக்கிறவர் அல்ல, குற்றம் சாட்டுகிறவர் அல்ல. நம்ம தவறான வழியில போகும்போது உணர்த்துவார்.
இது உன்னுடைய அடையாளம் இதுவல்ல, உன்னுடைய சுதந்திரம் இதுவல்ல, நீ நிற்கின்ற இடம் அதுவல்ல, உனக்கு நான் வைத்திருக்கின்ற சிறந்தது இதுவல்லன்னு சொல்லி அவர் என்ன செய்வார்? உணர்த்துவார். நம்முடைய இருதயத்தில் பேசிக்கொண்டே இருப்பார். வேதத்தின் மூலம், ஆவியானவர் மூலம், சமாதானத்தின் மூலம், தேவ பிள்ளைகள் மூலம், உங்க கூட இருக்கிறவர்கள் மூலம் அந்த உணர்த்துதல் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். யார் மூலமாவது அவர் சொல்லிக் கொண்டேதான் இருப்பார். நீங்க மறுபடியும் அவருடைய ஐக்கியத்துக்குள்ள போற வரைக்கும், அந்த பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் அனுபவிக்கிற வரைக்கும், இந்த நித்திய ரட்சிப்புல, நித்திய உடன்படிக்கையில இந்த பாதுகாப்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அன்பை அவர் கொடுத்திருக்கிறார். தைரியத்தை கொடுத்திருக்கிறார். சகரியா 3வது அதிகாரம் 1 முதல் 5. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவர் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றார். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவர் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவா ஓவனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நின்றிருக்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கின்ற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். யோசுவா ஒரு ஆசாரியர். அழுக்கு என்று வேதத்துல எப்பொழுது சொல்லப்பட்டாலும் அது தகுதியின்மையையும் பாவத்தையும் அது என்ன செய்யும்? குறிக்கும். இங்க பிசாசானவன் வெளிப்படுத்ததுல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் தேவனுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறானா? குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். இங்க யோசுவாவை குறித்து அந்த அழுக்கு உடையினா அந்த குறையையும் பாவத்தையும் என்ன செய்கிறான்? குற்றம் சாட்டுகிறான். ஆனா இங்க தேவன் என்ன செய்கிறாரா? 4வது வசனம் வாசிக்கலாம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கின்ற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இதுக்கு யோசுவா ஏதாவது செஞ்சாரா? இல்ல. நம்ம கிருபையின் உடன்படிக்கையில பரிபூரணமான நித்தியமான தகுதியை, நீதியை பெற்றிருக்கின்றோம் இல்லையா? இதனோட நிழல் தான் இது. அங்க யோசுவா எதுவுமே சொல்லல. அங்கு தேவன் அவருடைய அழுக்கு ஆடைக்கு பதில் புதிய ஆடை என்ன செய்கிறாரா? கொடுக்கிறாரா. பிசாசானவன் குற்றம் சாட்டுகிறான். தேவன் அங்க யோசுவாவை என்ன செய்கிறார்? சரி செய்கிறார். இன்றைக்கு நமக்கு நடந்ததும் அதுதான். நம்முடைய நிலைமை அழுக்கான கந்தை தான். இந்த பாவங்கிறது செயல் கிடையாது, அது ஒரு நேச்சர், அது ஒரு இயல்பு. இதை நம்ம செயல்களால என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டு அதை கழுவி சுத்தப்படுத்தி அவருடைய தகுதியையே அவரது சாயல்ல நம்மளை என்ன செய்திருக்கிறது? உருவாக்கி இருக்கிறது. அவரது பரிசுத்தத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு தேவ சமூகத்துல பிசாசானவன் நம்மை குற்றம் சாட்டும் பொழுது நம்ம தைரியமா சொல்லலாம், இது நம்ம செயல்களின் அடிப்படையில இல்ல, அவரோட நீதி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் சார்பில் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பேசிக்கொண்டே இருக்கிறது. குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அவன் நம்மளை என்ன செய்ய முடியாது? குற்றம் சாட்ட முடியாது. இதுதான் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனே அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? வேண்டுதல் செய்கிறாரா? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என்ன பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்? தெரியாம தப்பு செஞ்சுட்டாங்க, இந்த தடவை மன்னிச்சு விட்டுருங்க, அப்படி அவர் என்ன செய்யல? பரிந்து பேசல. இவர்கள் சார்பில் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? ரத்தம் சிந்தி இருக்கிறேன்.
இவர்களுக்கான தண்டனையை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ரத்தத்தினால அவங்க விலை கொடுத்து என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? வாங்கப்பட்டிருக்கிறாங்க. என்னோட நீதியையே அவங்க பரிசா என்ன செஞ்சிருக்கிறாங்க? பெற்றிருக்கிறாங்க. அவங்க சார்பில் நான் நியாய பிரமாணத்தை என்ன செஞ்சிட்டேன்? செய்து முடித்து விட்டேன் அவர்கள் சார்பில் என்று அவர் செஞ்சு முடிச்ச செயல்களை அவர் அங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிறந்தவைகளை, நன்மையானவைகளை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். முடியும் வரைக்கும், முடிவு பரியந்தம் நம்மை ரட்சிக்கிறதற்கு வல்லமையுள்ளவராக நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரம் இல்ல, நித்தியமான வாரிசு. யோனாத்தானுக்கு ஒரு பையன் உண்டு, மேவி போசேத். இந்த மேவி போசேத் அவருக்கு 2 காலும் நடக்க முடியாது. ஏன் சொன்னா, அங்க தாவீது ராஜாவாக வரும்போது அந்த முன்னாடி உள்ள ராஜா அவங்க பிள்ளைகள் எல்லாம் புதுசா வர ராஜாக்கள் கொலை செஞ்சிருவாங்க. அதுக்காக அவங்க தப்பிச்சு வேற இடத்துக்கு என்ன செய்வாங்க? ஓடி போவாங்க. அப்பொழுது இந்த மகனை வளர்த்த அந்த தாதி தூக்கும் போது என்ன செஞ்சிட்டாங்களா? கீழே போட்டுட்டாங்க. 2 காலும் அந்த பையனுக்கு என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. இங்க தாவீது ராஜாவாக வந்த பிறகு சவுலோட வாரிசுகள்ல நான் நன்மை செய்ய வேண்டியது யாருக்காவது இருக்குதா? யாராவது உயிரோட இருக்கிறாங்களான்னு கேக்குறாரு. ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? மேவி போசேத். இந்த மேவி போசேத்தோட நிலைமைய பாத்தீங்கன்னா, நியாயப்படி புதுசா வர்ற ராஜா அவரை என்ன செய்ய மாட்டாங்க? உயிரோட வைக்க மாட்டாங்க. ஏனென்றால் அந்த ராஜாங்கிற பதவிக்கு ஒரு ஆபத்தை உண்டு பண்ணக்கூடிய இடம். 2 கால் நடக்க முடியாது, உயிருக்கு ஆபத்து, பாதுகாப்பு இல்லை, பயம், மரண பயம், வறுமை, இது எல்லாத்தோடையும் அங்க மேவி போசேத்து நின்று கொண்டிருக்கிறார். ஆனா தாவீது ராஜா அவரை கூப்பிட்டு, நீ பயப்படாதன்னு சொல்லி சவுலுடைய சொத்துக்கள் எல்லாம் கொடுத்தது மாத்திரம் இல்ல, என்னோட பந்தியில என்றென்றைக்கும் நீ என் கூட உட்கார்ந்து என்ன செய்வ? சாப்பிடுவாய். அவரோட ஒரு நெருக்கமான ஒரு உறவுக்கு கூப்பிடுகிறார். பந்தியில அவரோட அமர்ந்திருக்கின்ற ஒரு இடம். அவருக்கு எல்லா சொத்துக்களையும் திரும்ப அவர் கையில என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இதுக்கு மேவி போசேத் என்ன செஞ்சாரு? அவர் செஞ்ச செயல் என்ன? இது மேவி போசேத்துக்காக அவர் செஞ்சாரா? யாருக்காக தாவீது ராஜா செஞ்சாரு? யோனத்தான். தாவீது ராஜா தனது நண்பனாகிய யோனத்தானோடு அவர் பண்ணிய உடன்படிக்கைக்காக அவரது குமாரனுக்கு இவ்வளவு பெரிய உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் ஒரு கணத்தையும் அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இன்றைக்கு நாம செஞ்ச செயல்கள்னால இல்ல, இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால நமக்கு இந்த ராஜ்ய மேன்மை, தேவனோட பிள்ளை என்ற அந்தஸ்து, அவருடைய சிநேகிதன் என்ற அந்தஸ்து, அவர் தங்கி இருக்கின்ற உறைவிடமாக தெரிந்தெடுத்திருக்கிற பாக்கியம், நமக்குள்ள இருந்து நம்ம நடக்கிற வழியை கற்றுக் கொடுக்கிறது, நம்ம பாதுகாக்கிறது, இயேசுங்கிற நாமத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமை, கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலையும் நம்ம நித்தியத்துக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு மட்டும் இல்ல, ஒரு சூழ்நிலையில மட்டும் இல்ல, என்றைக்கும் 3 உலகங்களும் கீழ்ப்படியும் நாமும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அவரோட பந்தியில உட்காருகின்ற அனுபவம் எப்பேற்பட்ட பாக்கியம் இல்லையா? அந்த 2 காலும் நடக்க முடியாத அனுபவங்கிறது ஒரு பலவீனமான அடையாளம், ஒரு அடிமையின் அடையாளம், மரணத்தை நோக்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கின்ற ஒரு அடையாளம், எதிர்காலம் இல்ல என்கின்ற அடையாளம் உள்ள ஒருவருக்கு ராஜ மேன்மை, ராஜாவோடு அமர்ந்து சாப்பிடும் உறவு, நெருக்கம், கையில ஆசீர்வாதம். இதுக்கு மேவி போசேத் செஞ்சது ஒண்ணுமே கிடையாது. யோனாத்தானோடு பண்ணின உடன்படிக்கை. இன்றைக்கு இந்த இடத்துலதான் விசுவாசிகளாகிய நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம செஞ்ச நற்கிரியைகள்னால இல்ல, நம்ம செயல்கள்ல நீதிமானாக என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. தேவனோட ஸ்டாண்டர்ட் ஒண்ணுதான், அவரோட பரிசுத்தம். அவரோட பரிசுத்தத்தை நம்ம செயல்கள்னால உருவாக்க முடியாது. அதனாலதான் அவர் மனுஷனா இறங்கி வந்து அவருடைய இரத்தத்தினால கழுவி நம்மையும் அவரை போல பரிசுத்தமாக மாற்றி விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிம்பிளா எளிமையா சொல்லணும்னு சொன்னா, அவர் மனிதனாக இறங்கி வந்து நம்மை அவரது தரத்திற்கு என்ன செஞ்சிட்டாரு? உயர்த்தி விட்டார். இந்த நித்திய உடன்படிக்கையில இந்த ஆசீர்வாதத்தை, அவருடைய வாரிசு என்ற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்ன செஞ்சிருக்கிறோம்?
பெற்றிருக்கிறோம். சுவிகார புத்திரராகும்படி நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டாரா. இந்த உறவு உடையாது, இந்த உறவு மாறாது. உங்க செயல்கள்னால இது மாறாது. நம்ம செயல்கள்னால அவரோடு உள்ள ஐக்கியம் மாறும், உடைஞ்சு போகும். அது தைரியமா அனுபவிக்க முடியாத இடத்துல நிற்போம். ஆனா பிள்ளை இல்லை என்ற அந்தஸ்தை ஒரு காலம் என்ன செய்ய மாட்டோம், இழந்து போக மாட்டோம். அந்த இடத்துலயும் அந்த இளைய குமாரனை போல மனம் திரும்பும் போது நம்மள ஓடோடி வந்து நம்மள அணைத்து முத்தம் செஞ்சு அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க கொடுக்கறதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு. நீங்கள் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாரா, உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். நாங்க பேதுருவை போல நம்ம தடுமாறி சூழ்நிலைகளை பார்த்து தவறி நம்ம விழுகின்ற அனுபவத்துக்கு போனா கூட நம்ம விழுந்துட்டு போகட்டும்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. உடனே அவருடைய கரம் நீட்டி தூக்குறதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு, போதுமானவராக இருக்கிறார். இந்த நித்திய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் இதுதான். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நித்தியமாக இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு நாள் 2 நாள் இல்ல, கொஞ்ச காலத்துக்கு இல்ல, இத்தனை வருஷங்கிற அக்ரிமெண்ட் எல்லாம் இல்ல. இந்த அக்ரிமெண்டோட விசேஷமே நித்தியத்துக்கும். அவர் ஒரு முறை ரத்தம் சிந்தி இருக்கிறார், அந்த பலன் நித்தியத்துக்கும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களோடு பேசினீர், இடைப்பட்டீரப்பா. உம்முடைய வார்த்தைகளை நீர் கற்று தந்தீர் தகப்பனே. நித்திய உடன்படிக்கையை எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக. நித்திய பாதுகாப்பையும், நித்திய மீட்பையும், நித்திய ரட்சிப்பையும், நித்திய வாரிசு, உம்முடைய சுதந்திரத்தையும், உம்முடைய பிள்ளை என்ற அந்தஸ்தையும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. ஒரு முறை இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினால் என்றென்றைக்கும் இந்த பலனை நாங்கள் அனுபவிக்கும் இடத்தில் எங்களை நீர் வைத்திருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தார்களோ அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு பேசியதற்காக நன்றி அப்பா. அவங்க வாழ்க்கையில, அவங்க சரீரத்தில் உள்ள எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. அவங்க கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறதற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி. மன விருப்பங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. தேவ அன்பு, தெய்வ வாழ்வு, தெய்வ சமாதானம், தெய்வ சுகம் ஒவ்வொருவரது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்கிறதற்காக நன்றி. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.